காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் vlog. ஸோ நம்ம வீட்டில் வந்து காது குத்து ஃபங்க்ஷன் நடக்க போகுது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஷாப்பிங்லாம் பண்ண போறேன், அது லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ண போறேன். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் ஷார்ட்ஸ்ல. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்து ஷாப்பிங் போகலாம், ட்ரெஸ் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பாப்பா என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போறோம் இந்த வாட்டி. ஏன்னா வந்து அம்மா அப்பா வந்து ஃபர்ஸ்டே காசு கொடுத்துட்டாங்க, நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ண போறோம், சென்னையில் வந்து ட்ரெஸ் எங்கே நல்லா இருக்குன்னு, சாரீ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போகிறோம். ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறேன், எப்படிலாம் சாரீஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன் எல்லாத்தையும் இந்த vlogல பார்க்கலாம். அதே மாதிரி கிருத்திக் வந்து ட்ரெஸ் எடுக்கணும், அதையும் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சாரினாலே காஞ்சிபுரங்க, ஆனால் வந்து என்னால் காஞ்சிபுரத்துக்கு போக முடியல. கிருத்திக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ப்ளஸ் எனக்கும் வந்து கோல்டு இருக்கிறதுனால வாய்ஸ் சேஞ்சாக இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி வேணாம், குழந்தை கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் காஞ்சிபுரத்துக்கு போய் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிஸில் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாகட்டும். அதே மாதிரி எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு முடியாமல் போயிடுச்சதுனால சரி ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிறத எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, காது குத்து ஃபங்க்ஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், இங்கே போட்டிஸ்லேயே பட்டு சாரி எதனா இருக்கா இல்லை வேறு எதனா கலெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு அங்கே வெளியில் இருக்க பொக்கிமான்லாம் வந்து அவன் பார்த்துட்டு எல்லாத்தையும் தொட்டு பார்க்கணும் ஆசைப்பட்டான். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, பை ஒன் கெட் ஒன் எல்லாமே. எனக்கு தெரியும்ல, நானும் ஒரு ட்ரெஸ் வித்தவ தானே, பழைய கலெக்ஷன் எடுத்து போட்டுட்டு அதை பை ஒன் கெட் ஒன்னாக கொடுக்குறாங்க. கூட சொன்னார் பை ஒன் கெட் ஒன் ரீ, நீ வேணால் வாங்கிக்கோன்னு. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், ஓடாத சரக்கு தான்ப்பா போட்டிருப்பாங்க, அது நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சதாகவும் இருக்காது, அது அந்த சைட் போக வேண்டாம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டுக்கு போய் நம்ம ட்ரெஸ் எதுக்கு வந்தோம் பட்டு சாரி எடுக்க, அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படிக்கா போயிட்டு இருக்கும்போது சரி உங்களுக்கு காட்டலாம் தான் இதை காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சாரீ இப்படி தான் கொடுத்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரீ. இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து என்னோடய பட்ஜெட் வந்து ஒரு 2000 இல்லை ஒரு 3000 எங்கள் அம்மா அப்பா கொடுத்தது, அதில் எடுக்கணும்னு நினச்சேன். நான் போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு கேட்டது என்னென்னா, ரெட் கலர் வந்து சாரியும் ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்க மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸோட ரெட் கலர் சாரீ வந்து போடணும்னு ரொம்ப ஆசை. என்னென்னா காலேஜ் படிக்கிற டைம்லேருந்து ஆசை. நான் வந்து என்னோடய கல்யாணத்தில் கூட நான் சொன்னேன், எனக்கு வந்து ரெட் கலர் சாரீக்கும் க்ரீன் கலர் ப்ளவுஸுக்கும் ஏற்ற மாதிரி எனக்கு சாரீ கொடுங்கன்னு. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து அந்த மாதிரி கட்ட வேண்டாம், ஒரு வாட்டி தான் வந்து கல்யாணம் நடக்க போகுது, அந்த கல்யாணத்துக்கு அழகாக வந்து கோல்டு கலர் சாரீ எடுத்துக்கோன்னு சொல்லி திணிச்சு விட்டுட்டாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் எல்லாருமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அக்செப்ட் பண்ணி நான் எப்போவுமே சாரீ எடுப்பேனா. ஸோ இந்த வாட்டி நான் முடிவு பண்ணது, எனக்கு பிடிச்ச சாரீ நான் தான் எடுப்பேன், அடம் பிடிச்சேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ரெட் கலர்லேயும் க்ரீன் வித் காம்பினேஷன் எடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சி தான் போனேன். என்னென்னா அவங்க எத்தனை ரெட் கலர் காட்டினாலும் அத்தனையும் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன், நிறைய வந்து போட்டு காமிச்சிருக்கேன், உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். என்னோடய ஜுவல்ஸ் வச்சே நான் வந்து பார்த்திங்கன்னா அதை போட்டு பார்த்தேன். ஏன்னா எனக்கு வந்து கோல்டு கலர் ஒரு ஜுவல் இருக்குது, அந்த ஜுவலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி ரெட் கலர் புடவை க்ரீன் வித் மேட்சிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் போயிட்டு எல்லாத்தையும் பார்க்குறேன். ஒரு 10-15 சாரீ பார்த்தேன். ஒன்றும் இல்லை, ஒரு காமெடி என்னென்னா வந்து எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், ஒரு சாரீ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 ஹவர் 3 ஹவர் ஆவண்டி, குழந்தைய வச்சுட்டு முடியாது, நம்ம ஸ்கூல் டைம் போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன், அப்படிலாம் வேண்டாம், பாப்பா விட்டுட்டு போக வேண்டாம், நம்ம அவனை கூட்டிகிட்டு போகலாம். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்த உடனே நான் செலக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன், நீ கவலையே படாதுன்னு நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன். பார்த்தா டைம் 2 ஹவர்ஸுக்கு மேலே போயிடுச்சு. நான் இந்த சாரீ எடுக்கும்போது எனக்கு நிஜமாக சாரீ எடுக்கும்போது டைம் தெரியல. எனக்கு 10-15 சாரீ அந்த மனுஷன் வந்து அந்த காட்டுறாரு பாருங்கள், அந்த மனுஷனே டயர்ட் ஆகிட்டார். ஏன்னா எனக்கு பிடிக்கல. ஏன்னா எனக்கு அந்த ரெட் கலர் சாரீ நான் அவர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், மற்ற எந்த சாரியும் போடாதீங்க அங்கிள், ரெட்டு க்ரீனு இல்லை ரெட் கலர் என்ன சாரீ கலெக்ஷன் இருக்கோ எனக்கு வந்து காட்டுங்க அப்படின்னு. மனுஷன் போட்டுனே இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலேம்மா இதுக்கு மேலே இல்லைம்மா அப்படின்ட்டார். ஏன்னா நான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. என் ஹஸ்பண்டும் நான் சொன்ன பார்த்தியா, நீங்கள் வந்து எடுக்க மாட்டேன் டக்குன்னு. புடவைங்க லேடிஸ் பொறுத்த வரைக்கும் புடவைன்னு வந்துட்டா எவ்வளோ நேரம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க, எவ்வளோ போட்டாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்கும். நான் சொன்னது கரெக்டாக போச்சா பார்த்தியா அப்படின்னு. உண்மையில் நிஜமாக நான் நினைக்கலங்க இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஜுவல்ஸ் போட்டுகிட்டே எதுக்கு சாரீ போடுறேன்னா, இப்படி தான் எடுக்கணும் ட்ரெஸ். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஜுவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாரீஸ் இருந்தால் தான் நம்ம வந்து கொஞ்சம் கெத்தாக அந்த ஜுவல்ஸ்லாம் போட்டுகிட்டு இருப்போம். எனக்கு என்னென்னா சிரிப்பு வந்துருச்சுன்னா, நான் போட்டிருக்க ஜுவல் வந்து எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியாது, இது கேரண்டி 3000 ரூபாய் அப்போது கல்யாணத்தப்போ வாங்கினேன்.
நான் வந்து ஜுவல்லெல்லாம் அவுத்து வச்சுட்டு நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அங்கே கடையில் வேலை செய்கிறோம்மா ஜுவல்ல எங்கம்மா காணோம், நான் தங்க நகை எங்கம்மா போட்டுன்னு இருந்தேன் அப்படின்னா, இல்லை பேக்கில் வச்சுருக்கேன் அப்படின்னும்மா, பார்த்து உஷாராக எத்துன்னு போமா அப்படின்னோடனே எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. உண்மையிலே அந்த கேரண்டி ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாருமே அது கோல்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து கேரண்டி அது கேரண்டி ஒரு 3000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கினது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. எல்லா கேர்ள்ஸ் மாதிரியும் தான் எதுவுமே எனக்கு திருப்தி ஆகலை. நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், ஜோதிகா சாரீ. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அம்பானி ஃபங்க்ஷனில் ஜோதிகா வந்து சாரீ வியர் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த கோல்டு வித் பிங்க்கு. நான் சும்மா கேட்டேன், அண்ணா வந்து ஜோதிகா சாரீ இங்கே இருக்குமாண்ணா அப்படின்னு கேட்டதுக்கு, இருக்குமா அப்படின்னு. எனக்கு ஒரே ஹாப்பி. எனக்கு ரெட் கலர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த ஜோதிகா சாரீ கிடைச்சிச்சா. ஏன்னா வந்து நிறைய ரீல்ஸ் பார்ப்போம்ல நம்ம இன்ஸ்டாகிராமில், அதில் நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சேவ் பண்ணி வச்சுருப்பேன் நான். அதில் ஒரு ஒன் ஆஃப் த லிஸ்ட் வந்து ஜோதிகா சாரீ. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியோட வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 1133, அதாவது 1133 ரூபா. அவ்வளோதான், பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. ஆனால் வந்து என்னடா பட்டு சாரீ எடுக்க வந்தவன் ஜோதிகா சாரீ வந்து எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் நடுவில் அப்படியே ஸ்டாப் நின்னேன். என்னடா தைச்ச ப்ளவுஸு என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பட்டு புடவை ஒன்று இருக்குது, கல்யாண பட்டு புடவை. அதுக்கு வந்து ப்ளவுஸே இல்லை. எங்கன்னா போனோன்னா அந்த ப்ளவுஸ் இருந்தால் கொஞ்சம் எனக்கு உதவும்னு சொல்லிட்டு அந்த ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். என்னோடய ரிசப்ஷன் சாரீ கோல்டு கலர் சாரீக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ். ஏன்னா நம்ம வந்து கல்யாண புதுசில் நம்ம தைச்ச ஜாக்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வ கோளாறில் தைச்சி வச்சுருப்போம். அது வந்து நான் 40 கிலோ இருக்கும்போது தைச்சி வச்சுது. இப்போ என்னென்னா 59 கிலோ இருக்கேன். சைஸ் பத்துமா பத்தாது, எல்லாமே ஜாக்கெட் இல்லாமல் தான் கிடக்கு. ஸோ இருக்குது, சரி இதாவது ஒரு கலர் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம்னு வாங்கிட்டேன். இன்னொன்று வாங்கலாம்னு நினச்சேன், இதுவே 1600 ரூபா. ஸோ இது உங்களுக்கு டிசைன் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்தது வந்து நான் அப்புறமா காட்டுறேன். அடுத்தது வந்து அப்பனும் புள்ளையும் எங்கே போனாலும் வந்து தின்றதுலே இருக்காங்க, அங்கே ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்னோடய ஷாப்பிங் வந்து ஒரு ப்ளவுஸ், அதுக்கப்புறம் ஒரு சாரீ எடுத்துட்டேன். அடுத்ததாக கிருத்திக் எடுக்கலான்னு போனோம். இந்த கடைக்கு போயிட்டு கிருத்திக் வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி சட்டை எடுக்கிற மாதிரி. நாங்கள் கோல்டு கலர் பிளான் பண்ணோம், நான் கோல்டு கலர் இல்லைன்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பிங்க், என்னோடய சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு வந்து ட்ரெஸ் எடுத்திருக்கேன். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, கன்றாவியாக தான் இருக்குது என் வாய்ஸ் இப்போது. ஏன்னா கோல்டு இருக்கிறதுனால இன்றைக்கி வீடியோ போட்டுடலான்னு தான் இந்த வாய்ஸை வச்சுனே கூட நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பட்டு சாரீ இல்லை. நான் ஜோதிகா சாரீ வந்து கட்டிக்கிறதுக்கு தான் நான் வாங்கினேன். பட்டு சாரீ வந்து ஹஸ்பண்ட் நான் சொல்லிட்டாரு. நல்ல ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா, அவர் வந்து காஞ்சிபுரம் நான் போகிறேன், நான் ஒர்க் விஷயமா, நான் கண்டிப்பாக உனக்கு அது பட்டு சாரீ வாங்கி வந்துடுறேன்ட்டார். ஓகே, பட்டு சாரீ தட்டில் வைக்கிறதுக்கு ஒன்று கிடச்சிச்சு. போட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ போட்டுக்க போகிறேன். பாப்பாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அதுதான். சரி, இன்றைக்கி வந்து காலையில் இப்போது ப்ளவுஸ் வந்து அளவெல்லாம் கொடுத்தேன், என்ன மாதிரி தைக்கணும் ஏது தைக்கணும்னு. எனக்கு வந்து ஐடியா இல்லை ஆரி ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு. அவங்க சஜஷன் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் பண்ணிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து தைச்சிக்கலாம் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு அளவெல்லாம் கொடுத்துட்டு நான் அந்த ப்ளவுஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆரி ஒர்க்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். 700 ருபீஸ் சொன்னாங்க. நான் அதை தைச்ச பிறகு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்போ தைக்கிறதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் வந்த பிறகு ப்ளவுஸ் தைக்க கொடுப்பேன். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் போடுவேன். ஃபங்க்ஷன் vlog, இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் பர்ச்சேசிங் ஷாப்பிங் எல்லாமே இதில் போடுவேன். அடுத்ததாக வந்து ஜுவல்ஸ்லாம் எடுப்பேன்ல, அதெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.